சூப்பர் ஸ்டார் ஃபார்முலா 888 சீரீஸ் பார்ட் 2 நம்ம பார்க்குறோம். பார்ட் 1ஓட ரீகேப் பார்த்துடலாமா? ஸ்டார்ட் வித் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் கேரியர் growth, early investments leads to power of compounding, set your first financial goals, build financial awareness. இந்த 6 விஷயங்களை தான் நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் 32 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ். நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல். என்னோட கம்பெனி பேர் கெயின் ஆர்பிட். நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐஎம் ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது 6லிருந்து 9 மாத செலவுகளுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுடைய மொத்த குடும்பத்துக்கும் கண்டிப்பாக தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்க படிப்பு செலவுகளுக்காக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான கோல்ஸ் இந்த ஸ்டேஜில் தான் ஆரம்பமாகுது. உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய கோல் இந்த ஸ்டேஜில் எது மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வாங்கின வீட்டு கடனை ஸ்மார்ட்டாக சீக்கிரம் கட்டி முடிக்கிறதாகட்டும், இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷனுக்கான பிளான்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஃபேமிலி ஒரு டூர் போகிறதோ இல்லை கார் வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தேவைகளுக்கான பண தேவைகளுக்கு நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இங்கே நான் மேலே சொன்ன கோல்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் மீடியம் டேர்மாக, ஷார்ட் டேர்மாக இல்லை லாங் டேர்மாக அப்படின்னு ஒரு டியூரேஷன் ஸ்பெசிஃபை பண்ணி அந்தந்த இலக்குகளுக்காக நீங்கள் தனித்தனியாக சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கோல்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ் உங்களுடைய வருமானம் அதிகப்படியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இங்கே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். உங்கள் வருமானம் உயர்ற அளவுக்கே உங்கள் எஸ்ஐபியும் டாப் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பழகிக்கோங்க. அட்லீஸ்ட் 60% ஆஃப் உங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அலோகேட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% அமௌண்ட்டை டெட் அண்ட் ஹைப்ரிட் ஸ்கீம்ஸில் ஸ்டெபிலிட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணி பழகிக்கோங்க. ரேண்டமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கோல் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன இலக்குகள் இருக்கோ அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பழகிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கோல் ஒரு சைல்டு எஜுகேஷன், அதுக்கு 10 இயர்ஸ் டைம் இருக்குன்னா ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு லாங் டேர்ம் கோல். ஒரு மீடியம் டேர்ம் கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவே உங்களுக்கு ஒரு ஹவுஸ் டவுன் பேமெண்ட் இருக்குது, அதுக்கு 3 to 5 இயர்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு மீடியம் டேர்ம் கோலாக எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஹைப்ரிட் ஆர் பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோல்ஸு. இல்லை உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இல்லாட்டி ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் லோன்ஸ் உங்களை ட்ராப் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை எம்பவர் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் லோனை சூஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இதுதான். இந்த ஸ்டேஜஸ்லையும் பர்சனல் லோன்ஸும் ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு டெட்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோம் லோன் இருக்குன்னா சீக்கிரம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ரன் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் சர்ப்ளஸை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆக விட்டு அதை எடுத்து உங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட் டெட் இஸ் அ லெவரேஜ் அண்ட் பேட் டெட் இஸ் அ பர்டன். இந்த ஸ்டேஜில் உங்கள் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்த் பண்ணிக்க வேண்டிய ஸ்டேஜ். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை வருஷம் ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணிக்க வேண்டிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வில் ரைட் பண்ணி வச்சுருக்கணும். உங்கள் நாமினிஸை கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா உங்களுடைய டிபெண்டன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸும் டிஜிட்டலாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டிய முக்கியமான கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஃபினான்ஷியல் கிளாரிட்டி லீட்ஸ் டு ஃபேமிலிஸ் கான்ஃபிடென்ஸ். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இண்டிவிஜுவல் சக்ஸஸை தாண்டி உங்கள் ஃபேமிலியோட செக்யூரிட்டி மேலே உங்கள் கவனம் அதிகமாக இருக்கணும். இந்த சூப்பர் ஸ்டார் ஃபார்முலா 888 சீரீஸோட பார்ட் 2 இவ்வளோ தான். இந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் சீரீஸ் 888 ஃபார்முலா பார்ட் 3ல் 41 வயசுலேருந்து 48 வயசுக்கு வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ஃபார்முலா 888 சீரியஸ் பார்ட் 3 நீங்கள் கன்டினியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் கெயின் வித் ஜெயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ஃபர்தராக ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். We will see you in the next video, part 3. Thank you.